ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனையின் போது ரொமானியா நாட்டைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் ஒருவர் தனது பொதிகளில் வெடிகுண்டு இருப்பதாக கூறி நகைச்சுவையாக பேசியுள்ளார். இதனால் அவர் செல்லவிருந்த விமானத்தில் பயணிக்க கடுமையான தடை விதிக்கப்பட்டதுடன் விமான நிலையத்தை விட்டும் வெளியேற்றப்பட்டார். பாதுகாப்பு சோதனையின் போது அந்த நபரின் சூட்கேஸ் வெடிகுண்டு சோதனை சாதனம் மூலம் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டது. அப்போது அதன் திரை கண்காட்சியில் ஆபத்தான ஒரு பொருள் இருப்பது தெரிய வந்ததுடன் அந்த பெட்டியின் கடவுச்சொல் என்னவென்பதும் அந்த நபருக்கு தெரியாமல் இருந்தது. இதனை அடுத்து போலீசார் அந்த சூட்கேஸை திறந்து அதனை சோதனை செய்தபோது அதில் ஆபத்தான பொருள் எதுவும் இல்லை என்றும் அது ஒரு மியூசிக் பாக்ஸ் என்பதும் கண்டறியப்பட்டு அது பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் அந்த சோதனை முழுமையாக முடிவடைவதற்கு முன்பாகவே அந்த ரோமானிய நபர் சிரித்துக்கொண்டே அது ஒரு வெடிகுண்டு என்று நகைச்சுவையாக கூறினார். இந்த செயலால் போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்ததுடன் கோபமடைந்தனர். அதிகாரிகள் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த சோதனையை மீண்டும் தீவிரமான பாதுகாப்பு பார்வையின் கீழ் புதிதாக தொடங்கினர். இதனால் அவருக்கு விமானத்தில் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதுடன் அவர் மீது கிரிமினல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இதுபோன்ற வெடிகுண்டு குறித்த பொய் எச்சரிக்கைகள் எந்த காரணத்திற்காகவும் நகைச்சுவையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவை கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பெருமளவிலான நஷ்ட ஈடுகளையும் ஏற்படுத்தும் என்றும் பெடரல் போலீசார் எச்சரித்துள்ளனர்.